ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் மிமிக்ரி மணி. இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ கிளிப்பிங் போடுறோம், அதை பார்த்துட்டு வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா, உங்களோட வாட்ஸ்அப்லேயும் ப்ரொஃபைல் பிக்சர் இந்த மாதிரி சூப்பரான ஒரு டிசைனில் வரணும். யார் பார்த்தாலும் இது எப்படியா பண்ண, இவ்வளோ செம்மையாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போ வரக்கூடிய ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி ப்ரொஃபைல் பிக்சர் உங்களுக்கும் வைக்கணும் வாட்ஸ்அப்பில் அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன ஒரு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ண வேண்டியிருக்கும். அந்த அப்ளிகேஷனோட லிங்க் வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்களும் வாட்ஸ்அப்பில் கலக்கலான டிபிலாம் வச்சு உங்களோட ஃப்ரெண்ட்ஸை அசத்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணுறதுக்கு நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அதோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். அதில் வந்து பாப்புலர் அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஏகப்பட்ட ஃப்ரேம்ஸ் இருக்கும். உங்களுக்கு எது எது வேணுமோ எல்லாத்தையுமே செட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இப்போ செட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த ஃப்ரேம் பக்கத்தில் ஒரு ப்ளஸ் பட்டன் இருக்கும். அதை யூஸ் பண்ணிவிட்டு உங்களோட கேலரியில் இருக்கிற ஏதாவது ஒரு ஃபோட்டோவை உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோவை நீங்கள் செலக்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா பண்ணிக்கலாம். இல்லை அதே மாதிரி இருக்கணும்னா அதே மாதிரி வச்சுக்கலாம். பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஒரு சேவ் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா இந்த ஃப்ரேமோடைய இந்த ஃபோட்டோ வந்து சூப்பராக சேவ் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ஃப்ரேம் பிடிக்கல, நாளைக்கு வேறு ஏதாவது வைக்கணும் அப்படின்னா நீங்கள் வேறு ஏதாவது வச்சு அதே மாதிரியே ப்ளஸ் பட்டன் கொடுத்து உங்களோட ப்ரொஃபைல் பிக்சரை சேஞ்ச் பண்ணி வச்சிங்கன்னா அந்த ஃப்ரேமுக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டே இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் வந்து அடிக்கடி டிபி சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கிறவங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் வந்து அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறமா கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் சிம்பிள் மாதிரி இருக்கும். ஒரு சில ஃப்ரேம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து 300 rupees மந்த்லி. அதெல்லாம் நமக்கு வேணாம். அப்படி வேண்டாம், எனக்கு எந்த இதுவுமே வேணாமல் இந்த ஃப்ரேம் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒரு 10 to 15 seconds ஆட் வரும். அந்த ஆடை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ப்ரோ வெர்ஷன் ஃப்ரேம் கூட உங்களுக்கு டிபியாக நீங்கள் வச்சுக்கலாம். வேறு லெவலில் நீங்கள் டிபி பிக்சர் வச்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கலக்கணும் அப்படின்னா இந்த ஆப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். ஏன்னா வாட்ஸ்அப்போட டிபியை வந்து அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. இது வரைக்கும் என்னோட சேனலில் சப்ஸ்கிரைபே பண்ணலன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்து போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு சூப்பராக நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான். டாடா, பாய் பாய்.